அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பாத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுஹா ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அலீம். عن مالك بن ربيعة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم كلوا الزيت والدهنوا بالزيت فإنه من شجرة مباركة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடைய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்மிலிருந்து மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த தராவியுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக, ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்த சுன்னத்துகளில் எந்தளவுக்கு அறிவியல் பயன்கள் இருக்கிறது என்ற கோணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு சுன்னத்தை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் திருமிதி ஷெரீஃபில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் மாலிக் பின் ரபியா என்ற ஒரு சஹாபி ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். திருமிதியில் 1852வது செய்தியாக இந்த செய்தி நமக்கு கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள், குலு ஜெய்த, ஜெய்தூன் எண்ணெயை சாப்பிடுங்கள், உங்களுடைய உணவில் ஜெய்தூன் எண்ணெயை பயன்படுத்துங்கள். வத்தஹனு பி ஜெய்த், அந்த ஜெய்தூன் எண்ணெயை உடம்புல தேய்த்து கொள்ளுங்க. தலைக்கு சேர்க்கிறதாக இருந்தாலும் சரி, உடலுக்கு தேய்க்கிறதாக இருந்தாலும் ஜெய்தூன் எண்ணெயை நீங்கள் பயன்படுத்துங்கள். ஃபஇன்னஹு மின் ஷஜரத்தின் முபாரக்கா, அது முபாரக்கான மரத்திலிருந்து, பரக்கத் பொருந்திய மரத்திலிருந்து இந்த ஜெய்தூன் எண்ணெய் கிடைக்கிறது என்று பெருமானார் பேசுகிறார்கள். அதே போன்று இப்னு மாஜாவுடைய 3313வது செய்தியாக பெருமானார் பேசுகிறார்கள், இஹ்ததிமு பி ஜெய்த், ஜெய்தூன் எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலே குழுன்னு சாப்பிடுங்கள்னு அர்த்தம், அதுவும் கிட்டத்தட்ட சாப்பாட்டில் சேர்க்கறதுக்கு தான் சாப்பிடுங்கள்னு பொருள். 23 நீங்கள் சாப்பாட்டில் பயன்படுத்துங்க. வத்தஹினு, அந்த ஜெய்தூன் எண்ணெயை நீங்கள் உடம்புல தேய்த்து கொள்ளுங்கள். தலைக்காக இருக்கட்டும், தாடிக்காக இருக்கட்டும், உடம்புக்கு நீங்கள் தேய்த்து கொள்ளுங்கள். ஃபைன்னஹு யஹ்ருஜு மின் ஷஜரத்தி முபாரக்கா, காரணம் அது பரக்கத்து பொருந்திய மரத்திலிருந்து அந்த ஜெய்தூன் எண்ணெய் வெளியாகிறது என்று பெருமானார் பேசுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெய்தூன் எண்ணெய் சம்பந்தமாக வேறு சில ஹதீஸ்களிலும் பரவலாக பேசுவதை பார்க்கலாம். பெருமானார் பயன்படுத்திய எண்ணெய்களில் மிக முக்கியமானது ஜெய்தூன் எண்ணெய். ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், ஜெய்தூன் எண்ணெய் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் நிறைய பேசுகிறான். வத்தீன் வ ஜெய்தூன், அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக, ஜெய்தூன், ஜெய்தூன் மரத்தின் மீது சத்தியமாக, ஜெய்தூன் மரம், ஜெய்தூன் பழம், ஜெய்தூன் எண்ணெய், ஜெய்தூன் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான். இப்போ ஜெய்தூன் எண்ணெயில் அப்படி என்ன பலன்கள் இருக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் ஜெய்தூன் எண்ணெயை இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று இன்றைக்கி நவீன அறிவியல் பேசுகிறது. நிறைய செய்திகள் இருக்கிறது. ஷார்ட்டாக, பாயிண்ட்டாக ஒரு சில மட்டும் செய்திகளை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக கெட்ட கொழுப்புகளை ஜெய்தூன் எண்ணெய் கரைக்கிறது. எல்டிஎல்னு சொல்லுவாங்க, லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் சொல்லுவாங்க, கெட்ட புரோட்டீன். இந்த கெட்ட புரோட்டீன் தான் உடம்புல தங்குறது. இரத்த நாளங்களில் தங்கக்கூடிய அந்த கொழுப்புகளுக்கு எல்டிஎல்னு சொல்லுவோம். நல்ல கொழுப்புகளும் உடம்புல இருக்குது. அந்த நல்ல கொழுப்புகள் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால், நம்ம சாப்பிடாத போது ரொம்ப பசியோடு இருக்கும்பொழுது இந்த நல்ல கொழுப்பிலிருந்து தான் குளுக்கோஸை ரத்தம் எடுத்து உடம்புடைய அந்த தேவைக்கு பயன்படுத்தும். நல்ல கொழுப்பு அல்ஹம்துலில்லாஹ், அது எந்த பிரச்சனையும் இல்லை. கெட்ட கொழுப்பு இருக்கிறதே, அந்த கெட்ட கொழுப்புகள் தான் பிரச்சனையை. அது அறிவியல் பேசுகிறது, எல்டிஎலை கரைக்கிறது. லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் என்ற எல்டிஎலை கரைக்கிறது. இது எப்போ எல்டிஎல் கரைகிறதுனால இதயம் சார்ந்த நோய் பிரச்சனை இல்லாமல் தீருகிறது. இதயம் சார்ந்த நோய் வராமல் தடுக்கிறது. அமெரிக்காவுடைய நியூட்ரிஷன் ஜெனடிக்ஸ் என்ற மருத்துவத்துடைய தலைவர் டாக்டர் டோலர்ஸ் கொரில்லா என்பவர் ஆய்வு செய்து கிட்டத்தட்ட 90,000 நபர்கள், இதயம் சம்பந்தமான பிரச்சனை உண்டான நபர்கள், சாதாரணமான பிரச்சனை இல்லை, ஏற்கனவே இவர்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது. இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய 90,000 நபர்களை எடுத்து 2 வருடம் தொடர்ந்து இந்த ஜெய்தூன் எண்ணெயை பயன்படுத்துமாறு அவர் அறிவுறுத்துகிறார். அல்லாஹுடைய கிருபையினால் ஒரு மிகப்பெரிய மாற்றம். நான் இவந்தளவுக்கு எதிர்பார்க்கலை.
ஜெய்தூன் எண்ணெயில் ஏதோ மருத்துவ குணம் இருக்கிறது என்று நாங்கள் நினச்சி தான் இப்படி பண்ணோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக ஒரு நல்ல மாற்றம் இந்த நோயாளிகளுக்கு கிடைத்தது என்பதாக அவர் பதிவு செய்கிறார். குறிப்பாக இதயம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்கிறது. முன்னாடி சொன்ன மாதிரி கொலஸ்ட்ராலும் கிட்டத்தட்ட கெட்ட கொழுப்புகளுடைய ஒரு வகை தான். இந்த கொலஸ்ட்ராலுடைய அளவை கட்டுப்படுத்துகிறது. இரத்தத்தில் கொலஸ்ட்ராலுடைய அளவு அதிகரிக்கும் போது தான் அது இரத்த நாளங்கள் கொழுப்புகளாக தேங்கும். கொலஸ்ட்ராலுடைய அளவை கட்டுப்படுத்துவதில் இந்த ஜெய்தூன் எண்ணெய் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதே போல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்று ஒரு மூலக்கூறு ஜெய்தூன் எண்ணெயில் இருக்குது. மற்ற எண்ணெய்கள் இருந்தாலும் இந்த ஜெய்தூன் எண்ணெயில் கொஞ்சம் அதிகமாக இருப்பதனால இது உடம்புல அலர்ஜியை தடுக்கிறது. திடீர்னு கட்டிகள் வரும், உடம்பு வீங்கும், சதைகள் வீங்கும், தசை பிடிப்பு ஏற்படும். இது மாதிரி உடல் சார்ந்த குறிப்பாக தோல் சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்கிறதுல இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. குறிப்பாக இம்யூனிட்டி என்று சொல்லுகின்ற நோய் எதிர்ப்பு சக்தி இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டில் அதிகமாக இருக்கிறது. எப்பேற்பட்ட நோய் வந்தாலும் அந்த நோயை போராடக்கூடிய இம்யூனிட்டி பவர் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டில் இருக்கிறது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த ஜெய்தூன் எண்ணெயில் இருக்கிறது என்பதாக அறிவு சொல்கிறார். தோல் பாதுகாப்பு பெறுகிறது. ஜெய்தூன் எண்ணெயை உடம்புல தேய்க்கும் பொழுது தோல் உலர்வு குறைஞ்சி தோல் ஒரு மாதிரி சொரன்னு கிட்டத்தட்ட சொரியாசிஸ்மாக இருக்கும். இது வராமல் தோல் உலர்வு ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த ஜெய்தூன் எண்ணெய் காரணமாக இருக்கிறது. அதாவது ஸ்கின் ரொம்ப லேசாக இருக்கும், பார்க்கவே ஷைனிங்காக இருக்கும். ஸ்கின்னு ஷைனிங் ஆகிறதற்கும் முடி அடர்த்தியாக வளருவதற்கும் முடி வலிமையாக வளருவதற்கும் இந்த ஜெய்தூன் எண்ணெய் காரணமாக இருக்கிறது என்பதாக பதிவு செய்கிறார். ஜீரண மண்டலத்தில் மிக முக்கியமான காரணம் நான் சொன்னேன் இல்லையா, எந்த சாப்பாடு போட்டாலும் அதை செரித்து அதனுடைய சத்துக்களை உடம்புல பிரித்து கொடுத்துட்டா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். செரிமான பிரச்சனை வந்தால் எல்லா நோய்க்கும் பேஸ் தான். யாருக்கு செரிமான பிரச்சனை இருக்கிறதோ அவருக்கு எல்லா நோயும் வரும். யாருக்கு செரிமான பிரச்சனை நல்லா இருக்கோ அவருக்கு எந்த விதமான நோயும் வராது. ஜீரண மண்டலத்தில் சிறப்பாக இயக்க செய்கிறது. நான் கடந்த நோன்பில் பேசும்போது சொன்னேன், மெட்டபாலிசம் என்று ஒரு செய்தி சொன்னேன். மெட்டபாலிசம் மீன்ஸ் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரித்த பிறகு அந்த சாப்பாட்டிலிருந்து கொண்ட சத்துக்களை புரோட்டீன், கார்போஹைட்ரேட்டு, விட்டமின், மினரல்ஸு, ஃபைபரு, ஐரன், இரும்பு சத்து இதையெல்லாம் பிரித்து ரத்தத்தில் கலக்கிறது இல்லையா, இந்த ப்ராசஸ்க்கு பேர் மெட்டபாலிசம். ஜெய்தூன் எண்ணெயை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்கன்னா உடம்பில் மெட்டபாலிசம் சிறப்பாக இருக்கும் என்பதாக சொல்கிறார்கள். மூளை ஆரோக்கியமாக இருக்கும், நினைவாற்றல் அதிகமாகும், மூளையில் புதிய செல்கள் உருவாகும், கெட்ட செல்கள் மரணிக்கும் என்பதாக பதிவு செய்கிறார்கள். நீரிழிவு நோய் இன்றைக்கி சமுதாயத்துடைய மிகப்பெரிய சாபமாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோய், இரத்தத்தில் சர்க்கரை நோயை அளவை கட்டுப்படுத்துகிறது. இன்சுலின் சுரப்பதற்கு இந்த ஜெய்தூன் எண்ணெய் காரணமாக இருக்கிறது. எலும்பு வலிமை பெறுகிறது. ஜெய்தூன் எண்ணெயை சாப்பாட்டில் சாப்பிடுவதன் மூலமாக அல்லது ஜாயிண்ட் மூட்டு எங்கெல்லாம் வலி இருக்கிறதோ, எலும்புகள் ஜாயிண்ட் இருக்கிறதோ அந்த பகுதியில் தெருக்கும் பொழுது மூட்டு வலிகள் சரியாகிறது. இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. கடைசியாக இந்த ஜெய்தூன் எண்ணெய் பற்றி சொல்கிறார்கள். பாலிபோன்ஸ் என்ற ஒரு தனிமம் இந்த ஜெய்தூன் எண்ணெயில் அதிகமாக இருக்குது. இந்த பாலிபோன்ஸ் என்ற தனிமம் தான் கேன்சருடைய செல்களை அழிப்பதில் மிக முக்கியமான பங்கு. யார் ஜெய்தூன் எண்ணெய் அதிகமாக சாப்பிடுகிறார்களோ, குறிப்பாக பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய மருத்துவம் இருக்கிறது. ஜெய்தூன் எண்ணெயில் மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. மார்பக புற்றுநோயை தடுப்பதற்கு இந்த பாலிபோன்ஸ் என்ற இந்த தனிமம் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஜெய்தூன் எண்ணெயை சாப்பிடுங்க, உங்களுக்கு மார்பக புற்றுநோய் வராது. கர்ப்ப புற்றுநோய்னு சொல்லுவேன், கர்ப்பப்பையில் புற்றுநோய் வரும் இல்லையா, கர்ப்பப்பையில் கேன்சர் இது வராமல் தடுக்கிறது. குடல் புற்றுநோயை தடுக்கிறது என்பதாக பதிவு செய்கிறார்கள். உடம்பு கெட்ட கொழுப்புகளை கழித்து உடம்பை ஸ்லிம் ஆக்கும் இல்லையா, தேவையில்லாத குழம்புகளை உடம்புலேருந்து வெளியாக்கி உடம்பை ஸ்லிம் ஆக்கி உடம்பை ஒரு சரியான இடையில கொண்டு வரும். ஜெய்தூன் எண்ணெய் அதிகமாக சாப்பிட்டா பசியை குறைச்சிடும். பசி தான் எனக்கு பெரிய பிரச்சனை. கண்டறியெல்லாம் தூக்கி உள்ளே போடுறதும் இல்லையா, பசியை கட்டுப்படுத்துறதுனால நல்ல கொழுப்பு உடம்புல சீராக இருக்கும், கெட்ட கொழுப்பு வெளியே போய் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இறுதியாக இரத்த ஓட்டம் சரியாகும் என்பதாக இரத்த ஓட்டம் சீராகும். ஜெய்தூன் எண்ணெய் அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரத்தம் அங்கங்கே பிளாக் ஆகாமல் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கு ஜெய்தூன் எண்ணெய் காரணமாக இருக்கிறது என்று ஒரு பெரிய பட்டியலை கொடுக்குறாங்க. ஆலிவ் ஆயில்னு சொல்லி இன்றைக்கி நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிற எண்ணெயை விட கொஞ்சம் விலை கூட தான் இருந்தாலும் இதில் நிறைய பயன்கள் இருக்கிறது. குறிப்பாக மேற்கத்திய நாடுகள் அதிகமாக இந்த ஆலிவ் ஆயிலை பயன்படுத்துகிறார்கள். நம்ம பயன்படுத்துகிற 110 ரூபா 120 ரூபாய்க்கு ரீஃபண்ட் ஆயில் அவங்க தொடர்றதே கிடையாது. அசலில் இது அவங்க ஆயிலாகவே மதிக்கிறது இல்லை இல்லையா. இன்றைக்கி அதுக்கு நமக்கு ரொம்ப சீப்பாக இருக்குது என்பதாக சொல்லி நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா. இந்த எண்ணெய் நிறைய இதில் பிரச்சனைகள் இருக்கிறது. அதிகமாக
இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆலிவ் ஆயில் என்று சொல்லப்படுகின்ற ஜெய்துன் எண்ணெயை பயன்படுத்துங்கள் என்பதாக இன்றைக்கு நவீன மருத்துவம், நவீன அறிவியல் நமக்கு பரிந்துரைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக பேசுகிறார்கள், நீங்கள் ஜெய்துன் எண்ணெயை பயன்படுத்துங்கள், அது பரக்கத் பொருந்திய மரத்திலிருந்து உண்டானது என்பதா. அருமையான சகோதர பெருமக்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளில் நமக்கு நிறைய அறிவியல் சார்ந்த பலன்கள் இருக்கிறது. பெருமானாருடைய சுன்னத்துகளை படிப்போம், அதை வாழ்க்கையில் செயல்படுத்துவோம். மனித சமுதாயத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை தாவா செய்வோம். அந்த நல்ல நசீவை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லொரு புரிவானாக.